திருவண்ணாமலை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வேளாண் கல்லூரி மாணவிகள் இப்ப விவசாயத்துல அவங்களுக்கு என்ன மாதிரி கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சொல்ல போறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்மளுமே கேட்டலாம். நான் வினோகா, வேளாண்மை கல்லூரி மாணவி. என்னோட கருத்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பொதுவா விவசாயிகள் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு தீர்வா, ஒரு சின்ன தீர்வா ஒரு வேளாண்மை கல்லூரி மாணவி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அரசு நல்ல திட்டங்களை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும். வணக்கம், எனது பெயர் வினோதா. இந்த விவசாயத்தை பத்தியான என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் புதிய புதிய டெக்னாலஜிகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி நல்ல மகசூல் பெறலாம் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. வணக்கம், நான் ஸ்வேதா, வேளாண்மை கல்லூரி மாணவி. ஆர்கானிக் ஃபார்மிங் ஃபாலோ பண்ணோம். ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னா என்னன்னா இயற்கை வேளாண்மை. ஏன் இயற்கை வேளாண்மை ஃபாலோ பண்ணணும்னா மரம் மாறாம இருந்தாதான் விதை போடும்போது சீக்கிரமா வளரும். வணக்கம், என்னோட பெயர் திருமதி செல்வி. விவசாயத்தை பத்தின என்னோட கருத்து என்ன அப்படின்னா, இளைஞர்களும் படித்தவர்களும் படிச்ச படிப்புக்கேற்ற வேலை மட்டும் பார்க்காம விவசாயத்தையும் சேர்த்து ஒரு இணைய தொழிலா பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய தலைமுறைக்கும் அது நல்லா இருக்கும். நன்றி. வணக்கம், என் பேர் யுவஸ்ரீ. எனக்கு விவசாயத்தை பத்தின கருத்து என்னன்னா, நம்ம நாட்டுல மக்கள் தொகை அதிகமா இருக்கு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி விவசாயத்துல உற்பத்தி அதிகமா இருக்கான்னு கேட்டா கேள்விக்குறிதான். அதுக்கு அதிகமா உற்பத்தி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது என்னோட கருத்து. நன்றி. வேளாண் கல்லூரி மாணவிகள் அவங்களோட கருத்தை சொல்லிட்டாங்க. உங்களோட கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.